யூனி மொபைல்ஸ் வழங்கும் Feel Fans. பாத்து போ, சாக போற. பயந்து போய் நிக்கிற இவங்க 40 வயசு நிரம்பிய ஆஷாங்கிற பெண்மணி. இவங்க மும்பையில வசிக்கிறாங்க. 19 வயசுல கல்யாணமாகி நாசிக்கில இருந்து இங்க வந்த இந்த ஆஷா கடந்த 20 வருஷமா இங்க தான் இருக்காங்க. ஆனா இவங்க முகத்துல இருக்கிற குழப்பம், துக்கம் இதெல்லாம் கொஞ்ச நாளாதான். வந்துட்டீங்களா? என்ன கொண்டு வந்தீங்கம்மா? அவங்க எப்பவும் இப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல இவங்க சிரிச்சாங்கன்னா வயசு பசங்கள்லாம் இவங்க பின்னாடியே மைல் கணக்குல நடந்து வருவாங்க. ஆனா இப்போ ஏதோ வாழணுமேனு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏதோ தன்னோட குடும்பத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. லலிதா, ரெடியாக இவ்வளவு நேரம் பண்ணா எப்படி? லேட் ஆயிட்டு இருக்குமா? ச்சே, எப்ப ஸ்கூலுக்கு போறோம்னாலும் இப்படி லேட் பண்றியே லலிதா. ஏமா கோவப்படுறீங்க? அஞ்சுக்கு உடம்பு சரியில்லை. சரி சரி வா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உனக்கு உடம்பு சரியாயிடும். ஐயோ, ஏய் லலிதா, வர்ற அவசரத்துல நான் கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். நான் கண்டிப்பா வீட்டுக்கு போகணும். ஒண்ணு பண்ணு, அஞ்சுவை என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா. ஈவினிங் வந்த உடனே வாங்கிக்கோ. சரிம்மா, அஞ்சு இன்னைக்கு நீங்களே பாத்துக்கோங்க. ஆனா அஞ்சுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு கரெக்டா மருந்து கொடுங்க. சரிம்மா, கண்டிப்பா தரேன். அதை என்கிட்ட கூட முடிஞ்சா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். சரியா? பாய் பாய் பாய். அம்மா என்னை காப்பாத்துங்க, இங்க பாருங்க. அம்மா இங்க பாருங்க, என்னை காப்பாத்துங்கம்மா. அம்மா அம்மா இங்க வாங்கம்மா, என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துங்கம்மா. வண்டியை நிறுத்துங்க. அம்மா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா, ப்ளீஸ்மா. அம்மா அம்மா லலிதா, செல்லமே.
லலிதா. லலிதா. ஆஷா, அருண் ஆஷாவோட வயித்துல இருந்திருக்கான். லலிதா போன துக்கத்திலேயே ஆஷா தான் பெத்த பையன் அருணுக்கு அன்பு காட்டுறதையே மறந்துட்டாங்க. எப்பவும் சோகமாவே இருப்பாங்க. அவங்க மனசுல லலிதாவை போய் காப்பாத்த முடியல. எல்லா நேரத்தையும் அருணுக்காகவே செலவழிச்சாங்க. அவங்க மனசுல ஏதோ ஒரு கோபம் வந்தது. என்னாலதான், அருணாலதான், நம்ம கூட இருக்கிறவங்களாலதான் அப்படின்னு தனி உலகத்திலே வாழ்ந்தாங்க. எப்பவுமே லலிதா வருவானே காத்துட்டு இருந்தாங்க. நாங்கெல்லாம் எத்தனையோ தடவை சொல்லியும் கூட அவ திருப்பி திருப்பி லலிதா வந்துடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆஷா தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லலிதாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்பாங்க. வீட்டுல போய் சொல்லிட்டாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துருவாங்க. ஆனா போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நகைச்சுவையான நபர். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஷாகில தவிர அவங்களோட கஷ்டத்தை வேற யாருமே புரிஞ்சுக்கல. சார், என் குழந்தைய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அட நீங்களா? வாங்க மேடம் வாங்க. இங்க பாத்தியா யாருன்னு? மேடம் மறுபடியும் வந்திருக்காங்க. என்னடா நிக்கிற? மேடம்க்கு ஏதாவது டீ சொல்றா? இல்ல இல்ல, டீ எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். என் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதான்னு கேட்கலான்னு வந்தேன். இத பாத்தியாடா? 10 வருஷமா டெய்லி வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. மேடம் ஏதாவது புதுசா கேளுங்க. உங்க பொண்ணுக்காக தான் தனியா ஒரு ஃபைல போட்டு ஓரமா வச்சிருக்கோம்ல. பொண்ணு கிடைச்சா வந்து சொல்ல போறோம். தெரியும். ஏதாவது தெரிஞ்சதான்னு தான். தெரிஞ்சுதே. உங்க பொண்ணுக்கு இப்ப 10 வயசு அதிகமா இருக்கும். ஆனா எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சா வந்து சொல்ல போறோம். இத பாருங்க, நான் டெய்லி வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்ன பண்றது? என்ன இருந்தாலும் நான் பெத்த பொண்ணு இல்லையா? எனக்கு மனசே கேட்கல. அட அம்மா சென்டிமெண்டா? கேட்டியாடா? இதுதான் தாய் பாசம் போல இருக்கு. ஷட் அப் ஷிண்டே. யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? சாரி சார், இது 10 வருஷம் பழைய கேஸ். இவங்க பொண்ணு கிடைக்குன்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல சார். பேசாத. நீங்க உள்ள வாங்க மேடம். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவ கண்டிப்பா திரும்பி வந்துருவா. எனக்கு உங்க கஷ்டம் புரியுது ஆஷா. இந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பேசுனதை தப்பா எடுத்துக்காதீங்க. ரியலி சாரி. ஆனா நான் பர்சனலாவே உங்க பொண்ணு கேஸை விசாரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நானே சொல்லி அனுப்புறேன். நீங்க சொல்றது உண்மையா சார்? இன்ஸ்பெக்டர் சார், அது ஒரு வெள்ளை கலர் வண்டி. வண்டி நம்பர் MH096438. அப்புறம் உள்ள இருக்கிறவங்க பாக்குறதுக்கு ஆஷா மேடம், ஃபைல்ல எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கேஸை நானே ஹேண்டில் பண்றேன். எனக்கு உங்க பொண்ணு ஏதோ உயிரோட இருக்கிற மாதிரி தான் தோணுது. இப்ப அவளுக்கு 19 வயசு வந்துருச்சு. பெரிய முடி வளர்ந்துருக்கும். அவளுக்கு பெரிய முடி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. பெரிய கண்ணு, அப்புறம் கண்ணுக்கு கீழே ஒரு சின்ன மச்சம். அவளை யாராவது பார்த்தா கண்ணு வச்சிருவாங்க. நிஜமா சொல்றேன் சார், அவ இல்லாம லைஃபே போன மாதிரி இருக்கு. அவ எப்படி இருந்தாலும், எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் அவளை உடனே கண்டுபிடிச்சிருவேன். குட். நீங்க கிளம்புங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சா நானே சொல்லி அனுப்புறேன். சரி சார், நான் போயிட்டு வரேன். தேங்க்ஸ் சார். அம்மா 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 அம்மா. லலிதா,
யாரும்மா நீ? அப்புறம் இங்க எப்படி வந்த? சொல்லுமா, உன் பேர் என்ன? அட ஏமா பயப்படுற? பேசாம கிளம்பி என் கூட வா. வரியா? அம்மா, நீ என்ன அம்மானா கூப்பிட்ட? தயவு செஞ்சு கிளம்பி என் கூட வா. என்ன? என்னம்மா, ஃப்ரெஷ் ஆயிட்டியா? இப்பதான் அழகா இருக்க. ஆனா நீ தலைய தோட்டி இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் டவல் எடுத்துட்டு வந்தேன். மழை சீசன் வேற. தலைய தோட்டலன்னா ஜலதோஷம் பிடிக்கும். நல்லா தொடச்சுக்கோ, சரியா? இரு, நான் இப்ப வந்துடுறேன். என்னாச்சு ஆஷா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? இது யாரு? சொல்றேன், வாங்க. கிஷோர், நான் சொல்றதை கேளுங்க. அந்த பொண்ணு நம்ம லலிதா தான். நம்ம பொண்ணு பாக்குறதுக்கு இப்படிதான் இருப்பா. அதே கண்ணு, அதே முடி. இது நம்ம பொண்ணு லலிதா தான். ஆஷா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. லலிதான்னு வேற வளர்ற. இது நம்ம பொண்ணு லலிதா தான். இல்லன்னு சொன்னா உனக்கு புரியாதா? எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா எனக்கு அப்படி ஒண்ணும் தோணல, புரியுதா? ஆஷா, நான் சொல்றத கேளு. இந்த பொண்ணு நம்மளோட பொண்ணு லலிதா கிடையாது. என் மனசுக்கு தோணுதுங்க. ஏன்டி இப்படி என் உயிரை எடுக்கிற நீ? 10 வருஷமா நீ இதை தான் பேசிட்டு இருக்க. 10 வருஷமா இந்த கதையை என்கிட்ட மட்டும் இல்லாம நம்ம பையன்கிட்டயும் இதையே தான் சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் கூட அன்பாவே நடக்கிறது கிடையாது. நான் ஏதாவது சொன்னேனா? சொல்லல. ஆனா இந்த மாதிரி இன்னொருத்தரை வீட்டுக்குள்ள கூட்டு வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஆஷா, நான் சொல்றது கேளுமா. முன்ன பின்ன சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணை ரோட்ல பார்த்து அவதான் லலிதான்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்க. ஆஷா, எப்படி ஃபேன் தானா கீழே விழுந்தது? தெரியலையே. கடவுளே, நல்ல வேளை காப்பாத்திட்டீங்க. வாமா.
லலிதா இந்தம்மா உன்னுடைய பொம்மை. உனக்காக எத்தனை வருஷமா இது வெயிட் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? லலிதா இந்தாங்க டீ. அட என்னம்மா வெறும் புலாவ் சாப்பிடுற? கொஞ்சம் ஓம்படி எடுத்துக்கோ. இந்தா. இந்தம்மா நீயும் எடுத்துக்கோ. இப்ப சாப்பிடு. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னையில இருந்து இவங்கள அக்கான்னு கூப்பிடணும், சரியா? சரிம்மா. ஹலோ அக்கா. வெரி குட். நான் சொன்ன பேச்சு கேட்டல, அதனால உன் வாயில இனிப்பு போடணும். இந்தா கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடு. இந்தா. நல்லா இருக்கா? ஃபுல்லா சாப்பிடு. இந்தா. நீயும் சாப்பிடுறியா? இரு, நானே அக்காக்கு ஊட்டி விடுறேன். அப்படியா? ஊட்டி விடு. அந்த பொண்ணு வந்ததுல இருந்து வீடே மாறி போச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஆஷா சிரிக்கிறத நான் பார்த்தேன். அதுக்காக தான் அந்த பொண்ணை ஆஷா இன்னும் கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுக்கலான்னு சொன்னப்போ நான் வேணான்னு சொல்லலை. அதை பற்றி எனக்கு என்ன தெரியும்? அவ்வளோ பெரிய தப்பாகும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. அக்கா, நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா? அம்மா, என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? அம்மா, அம்மா, அம்மா. அவங்க அங்க 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 அவங்க. என்னாச்சு சொல்லு. அவங்க. இது என்னது? எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் இந்த பொம்மையை தொடக்கூடாதுன்னு. உனக்குன்னு தனியா பொம்மை இருக்குல்ல, அப்புறம் நீ ஏன் இதை எடுத்த? இது அக்காவுடைய பொம்மை, நீ ஏன் கையில எடுத்த? குடு, என்கிட்ட குடு. போ, ஒரு ரூமுக்கு போ. அண்ணா, நான் தான் சொல்றேன்ல, ஒரு ரூமுக்கு போ. இந்தாடா செல்லம், உன்னுடைய பொம்மை. இது உன்னுடைய பொம்மை. அவன் சின்ன பையன்ல, அவனுக்கு இதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் எடுத்தான்.
பயந்தே போயிட்டேன். வந்ததும் வந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? இந்தா, இத கொஞ்சம் இடிச்சு கொடு. என்ன பார்த்துட்டு இருக்க? ஓ, சாய்பாபா டாலரியா? 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவும் தம்பியும் ஷிரடிக்கு போயிருந்தாங்க. அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு பாபா மேல ரொம்ப நம்பிக்கை. அப்புறம் நீயும் அதனால தானே எனக்கு திரும்பி கிடைச்சிருக்க. ஆஷா, டீ கேட்டேனே. ஹே ஆஷா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கூட கவனமே இல்லை உனக்கு. நீ என்னடி பண்ற? கொஞ்சம் கூட கவனமே கிடையாது உனக்கு. அடுப்படிக்கு வந்து தூங்கிட்டு இருக்கியா? புடவை தீ பிடிச்சு எரியறது கூட தெரியல. நான் அத கவனிக்கவே இல்ல. நான் இவகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆஷாவோட வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுல அவ்வளவு பிரச்சனைகளும் குழப்பங்களும் உண்டாச்சு. முதல்ல ஃபேன் கழண்டு கீழே விழுந்தது. இப்ப ஆஷாவோட புடவையில தீ பிடிச்சிருக்கு. ஆனா ஆஷா இதெல்லாம் தற்செயலா நடந்ததுன்னு நினைச்சாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல லலிதா காணாம போனது எப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உண்மை வெளிவர ஆரம்பிச்சது. இன்ஸ்பெக்டர் ஷாகில் ஒரே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அதாவது லலிதா மட்டும் இல்ல, லலிதா வயசுல இருக்கிற நிறைய பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. இந்த கேஸை எந்த அளவுக்கு சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. உண்மை வெளிவராம ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருந்தாரு. அன்னைக்குதான் அவருக்கு திடீர்னு ஒரு போன் கால் வந்தது. அது எல்லாரோட வாழ்க்கையையும் மாத்தின போன் கால். ஹலோ, என்ன? நானே அந்த பொண்ணு வீட்டில் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஆனா அந்த பொண்ணு எப்ப வீட்டுக்கு வந்ததோ அப்பையில இருந்து ஆஷாக்கு ஒரே ஆபத்தா வந்தது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன சக்தி இருக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அந்த பொண்ணை உடனடியா வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு தோணுச்சு. கிஷோர், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி சொல்றீங்க? 10 வருஷம் கழிச்சு நமக்கு கிடைச்சிருக்கா அந்த பொண்ணை இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்றீங்க? ஆமா, ஏன்னா அவ நம்மளோட பொண்ணு லலிதா கிடையாது. முதல்ல அந்த விஷயத்தை நீ ஆணித்தனமா நம்பி ஆகணும். நாளைக்கு காலையில எழுந்த உடனே வீட்டை விட்டு போக சொல்லு. ஏன் கிஷோர் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? ஏன்னா உன் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கேன். இல்ல, அந்த பொண்ணை நம்ம வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். ஆஷா, நான் சொல்றதை நீ கவனமா கேளு. அந்த பொண்ணு இந்த வீட்ல இருந்தா நானும் அருணும் இந்த வீட்ல இருக்கவே மாட்டோம். கிஷோர், அவன் நம்ம பொண்ணு. கிஷோர், நம்ம பொண்ணு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த பொண்ணு இந்த வீட்ல நம்ம கூட இருக்கவே கூடாது. நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. And that's all. என்னாச்சு? திடீர்னு ஃபியூஸ் போயிடுச்சு. 2 நாள் முன்னாடி தானே ஃபியூஸையே மாத்தினேன். ஆமா. ஒரு வேலை பண்ண ஆஷா, செல்ஃப்ல இருந்து டூல்ஸும் செல்லோ டேப்பும் எடுத்துட்டு வா. நான் என்னன்னு பாக்குறேன். சரி, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க.
ஒரு நிமிஷம் இரு. இதுபடி ஏய் ஸ்டூல் அடுத்து பாரு படி. ஏய் ஆஷா ஜாக்கிரதை. நான் நல்லதாங்க பிடிக்கிறேன். அம்மா 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 அம்மா. ஆஷா ஆஷா அம்மா 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 அம்மா. ஆஷா ஆஷா நான் ஸ்டூல்ல இருந்து கீழே விழுந்ததுனால என் முதுகு உடைஞ்சு போச்சு. டாக்டர் போய் பார்த்ததுக்கு என்ன பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. ஆனா இப்பவும் என்னால நம்பவே முடியல. அவ ஒரு சாதாரண பொண்ணுன்னு. அவ ஆஷா உயிரே 2 தடவை எடுக்க பார்த்தா. எப்ப அவளுக்கு நான் ரொம்ப பெரிய தடையா வந்தனோ கொஞ்ச நாள் என்னையும் கொலை செய்ய அவ முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனா ஆஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல யார் பேச்சும் கேட்க அவ தயாரா இல்ல. ஆனா எனக்கு நல்லா தெரியும் ஆஷாவோட உயிர் எப்பவுமே ஆபத்துல இருக்கு.
இந்த நேரத்துல தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். அதனால தான் ராத்திரியில வந்திருக்கேன். வாங்க இன்ஸ்பெக்டர். உங்க பொண்ணோட கிட்னாப்பிங்க பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதான் நான் நேரா இங்க வந்துட்டேன். என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? என்னன்னு சொல்லுங்க. அந்த கிட்னாப்பர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாம் இங்க தான் வேலை பார்க்கறாங்க. சின்ன பொண்ணா இருக்கும்போது கிட்னாப் பண்ணிட்டு பெரியவங்க ஆன உடனே வித்துறாங்க. அப்போ எங்க பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னன்னு சொல்லுங்க சார். எங்க பொண்ணு கிடைச்சிருவாள்ல? அவ எங்க இருக்கா? எப்படி இருக்கா? நீங்க என்ன மன்னிச்சிருங்க சார். ஆக்சுவலா கொஞ்ச நாள் முன்னாடி அந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா மாட்டிக்கிட்டாங்க. வாட்? தப்பிக்க முயற்சி பண்ணதால அடிச்சிருக்காங்க. அந்த அடியை தாங்க முடியாம அவங்க இறந்து போயிருக்காங்க. இல்ல 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 அப்படியெல்லாம் நடந்திருக்காது. நீங்க போய் சொல்றீங்க. என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா. அந்த ரூம்ல தான் இருக்கா. லலிதா, லலிதா, லலிதா கொஞ்சம் இங்க வாமா. லலிதா, லலிதா, லலிதா. லலிதா, லலிதா, லலிதா ஒரு நிமிஷம் நில்லுமா. லலிதா நில்லு. என்ன பண்ற நீ? லலிதா நில்லுமா. லலிதா என்ன பண்ற? லலிதா நில்லுன்னு சொல்ற. ஆனா உங்க பொண்ணோட போட்டோ ஒண்ணு கிடைச்சது சார். அப்படியா? அதை காட்டுங்களேன், நான் முகத்தை பார்க்கறேன். இந்தாங்க. இது 10 வயசுல அவங்கள கிட்னாப் பண்ணப்ப எடுத்தது. லலிதா, இன்ஸ்பெக்டர் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீ நீ என்னுடைய பொண்ணுதான். நான் தான் உங்க அம்மா. அம்மா, ஆமா ஆமாமா. இங்க பாரு, யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும். நீ என் கூட தான் இருக்கணும். நீ இங்கேயே தான் இருக்கணும். எங்கேயும் போக கூடாது. சரியாம்மா? என்னம்மா, ஒரு வாட்டி என்ன பாருமா. லலிதா, அப்புறம் இது லலிதா 2 மாசத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர், இது இப்படி வளர்ந்த பொண்ணுங்களை எப்படிதான் கொன்னாங்கன்னு தெரியல. அப்புறம் பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எந்த அடையாளத்தையும் விட்டு வைக்கவே இல்லை. உங்க பொண்ணை எந்த இடத்துல அடைச்சு வச்சாங்களோ அந்த இடத்துக்கு போய் நாங்க தேடி பார்த்தோம். அந்த இடத்துல இருந்த செவுரு பூரா அம்மா அம்மான்னு எழுதி இருந்தது. எனக்கு என்னமோ அவங்க அம்மா மேல அந்த பொண்ணு உயிரியே வச்சிருந்திருக்கணும்னு தோணுது. உங்க பொண்ணை எந்த இடத்துல அடைச்சு வச்சாங்களோ அந்த இடத்துக்கு போய் நாங்க தேடி பார்த்தோம். அந்த இடத்துல இருந்த செவுரு பூரா அம்மா அம்மான்னு எழுதி இருந்தது. எனக்கு என்னமோ அவங்க அம்மா மேல அந்த பொண்ணு உயிரியே வச்சிருந்திருக்கணும்னு தோணுது.
இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது இன்ஸ்பெக்டர். இந்த பொண்ணு இப்ப எங்க கூட தான் இருக்கா. அப்ப அவ தான் என்னோட பொண்ணு லலிதாவா? ஆனா அவ செத்து போயிட்டாளே, அதுக்காக தான் அவ அவளோட அம்மாவை கொலை பண்ண பாக்குறாளா? ஏன்னா அப்பதானே அவங்க அம்மாவும் ஆவியாகி அவ கூட இருக்க முடியும். சார், நான் ஆஷாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் சார். வாங்க சார், ப்ளீஸ் என் கூட வாங்க, போலாம். வாங்க சீக்கிரம். பார்த்து மெதுவா மெதுவா வாங்க. வாங்க சார், வாங்க. தயவு செஞ்சு கூட வாங்க. கவனமா. வாங்க சார், பார்த்து வாங்க. லலிதா, அம்மா, நான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீங்க இப்ப என் கூட வந்தாகணும். வாங்க. லலிதா, வாங்க. இல்லக்கா, நில்லுங்க. அம்மாவை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போவாதீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அம்மா இப்பதான் என் கூட அன்பா பேசி பழகுறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைமா. நீங்க இப்ப அம்மாவை கூட்டிட்டு போயிட்டா நான் கஷ்டப்படுவேன். என்னையும் கூட்டிட்டு போங்க. அம்மா இல்லாம நானும் இருக்கவே மாட்டேன். முடியாது, அம்மாவை உன் கூட அனுப்ப முடியாதுக்கா. வேண்டாம் 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 லலிதா. இத பாரு, இவன் உன்னுடைய தம்பி. அவனை ஒண்ணும் பண்ணிடாதமா. என்னதானே நீ கூட்டிட்டு போக வந்த, நான் உன் கூட வந்துடுறேன். ஆனா இவனை எதுவும் பண்ணிடாதமா. இவனை விட்டுடுமா. ஆஷா, அம்மா, ஆஷா, நில்லு லலிதா. இரு, இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா சொல்றதை கேட்டுட்டு போ. உங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை கவனமா பாத்துக்கலன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கோபமா இருக்கா. ஆனா அது உண்மை இல்லம்மா. நான் நான் அருண் மேல சத்தியம் பண்ணி சொல்றேம்மா. நான் உன்னை ரொம்ப தேடி பார்த்தேன், எங்கெங்கயோ தேடி பார்த்தேன். ஆனா எல்லாம் நம்மளோட தலைவிதிதான். உன்னை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா உங்க அம்மா அப்படி கிடையாதுமா. உன்னை விடாம தேடிட்டே இருந்தா. டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் உன்னை பத்தி விசாரிச்சுட்டே இருந்தா. எனக்கு எனக்கு தெரியுமா. நான் சொல்றத நம்புமா. இங்க எல்லாரையும் விட உங்க அம்மா உன் மேலதான் உயிரியே வச்சிருக்கா. உன் கூட இருக்கிறதுக்காக அவ தான் உயிரை கூட கொடுக்க துணிவா தெரியுமா. சிரிச்சுட்டே கூட செத்துருவா. ஆனா நீ பண்றது சரியான யோசிச்சு பாரு. பாவம் அருணை பாரு, தனியாயிட மாட்டான். அக்கா, அம்மாவை கூட்டிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ்க்கா. அம்மா இல்லாம நான் இருக்க மாட்டேன்க்கா. லலிதா, நீ எந்த அளவுக்கு அம்மா மேல உயிரியே வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உன் தம்பியும் அவன் மேல உயிரியே வச்சிருக்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஆஷா இது வரைக்கும் இவங்கிட்ட அன்பு காட்டினதே இல்ல. இவன் கூட ஒழுங்கா பேசினது கூட கிடையாது. ஏன்னா அவன் எப்பவும் ஓ ஞாபகமா தான் இருப்பா. உன்னோட அந்த நினைப்பால அவ இங்க யார்கிட்டயுமே ஒழுங்கா பழகுறது கூட கிடையாது. நீ பட்ட கஷ்டத்தை உன் தம்பி கூட வாழ்நாள் பூரா படணும்னு நினைக்கிறியா?
ஆஷா 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 நீ சொன்னது சரிதான் ஆஷா. அவ நம்ப பொண்ணுதான். ஆனா நீ சொன்னதை நான் நம்பவே இல்லை. இப்ப அவன் நிரந்தரமா நம்மளை விட்டு போயிட்டான். என்ன மன்னிச்சுடா ஆஷா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. லலிதாவுக்கு அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் கிஷோரும் ஆஷாவும் ரொம்ப நாள் அந்த வீட்டுல இருக்க விரும்பல. மும்பையில இருந்து அவங்களோட அந்த வீட்டை வித்துட்டு நிரந்தரமா நாசிட்டாங்க. இன்னைக்கும் அந்த வீடு காலியா தான் இருக்கு. ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே லலிதாவோட கதை தெரியும். எல்லாருக்கும் இன்னொரு விஷயமும் தெரியும். எப்படி இருந்தாலும் லலிதாவோட ஆன்மா எப்பவுமே அந்த வீட்டை சுத்தி தான் இருக்கும்னு. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பல கேஸ்ல அகால மரணம் அடைஞ்சவங்க உயிரோட இருக்கும்போது பல விஷயங்களை ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா இறந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆசையை அவங்களால கைவிட முடியாது. இதே மாதிரி குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் கூட நெருக்கமா இருப்பாங்க. அவங்க மரணத்துக்கு அப்புறமும் அவங்களையும் தன்னோட இரண்டாவது உலகத்துக்கு கூடவே கூட்டிக்கிட்டு போகணும்னு நினைப்பாங்க. இந்த கதையில பார்த்த லலிதாவும் அப்படிதான். இதைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, தொப்புள் கொடி உறவுங்கிறது சுடுகாட்டையும் தாண்டி வாழ்க்கைக்கு அப்புறமும் தொடரும்னு.